எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வயசுக்காரங்களா உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சேனலுக்கு அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களை வலை கூறுவச்ச அனைவருக்கு வணக்கம். ஆரம்பிச்சிருமா? சிரிச்சு சிரிச்சு வர சின்னத்தனா டோய், சிரிக்கி சிரிக்கி வர சின்னத்தனா டோய், சிரிச்சு சிரிச்சு வர சின்னத்தனா டோய், சிரிக்கி சிரிக்கி வர சின்னத்தனா டோய், சிரிக்கி வந்து சிரிக்கி வந்து சின்னத்தனா டோய், சிரிச்சு சிரிச்சு வர சின்னத்தனா டோய்.
போடா போடா போடுக்கு போடா. நல்லா தானே பாடுனேன். அப்புறம் என்ன போனா போற மாதிரி இருக்க? என்ன பண்ற? கண்ணுக்கு முன்னாடி பண்ணா உள்ளூர பார்க்கும் பார்வை நல்லா வழி போடால் போகட்டும் போடா. இந்த பூமியில் இலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போடால் போகட்டு போடா. செலவு மட்டும் ஒரு பிள்ளைய ரெடி பண்ணி எடுக்க போனா போகட்டும் போனா அப்படி என்ன ஆச்சுக்கிறீங்க? என்னங்க என்ன என்ன ஓட்ட வச்சுக்க ஓட்டா கொட்டை தெரிஞ்சு போய் தாவம் கூட தெரிஞ்சுக்க. அப்பா மோன என்னயா என்ன அப்ப பேசி இழுத்து வச்சு அறுத்து தெரிஞ்சுக்க. என்ன அறுத்து முடியா கோழி அப்படிதானே அடிடா அடிடா அண்ணா அப்படிதானே. தென்பாண்டி கீமையில பொய்ரோடு வீதியில போல வந்தவன யாரடிச்சாரு யாரடிச்சாரு தெரியாதே இனியோ வந்து தேம்பாது அழுதா மனது தாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. என்னங்க ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளிட்டு இருக்கு பார்த்து சும்மா இருக்க. ஒரு பொம்பளை பிள்ளை தலைவலி உனக்கு என்ன பிரச்சனைப்பா? நீ போய் ஒரு பொம்பளை பிள்ளை உனக்கு நெஞ்சில கைய தள்ளிட்டு பார்த்து நீ சும்மா இருக்க. என்ன பண்ண சொல்ற? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுறா? ஏய் உன் பேச்சை கேட்டு நான் தள்ளல. ஏற்கனவே சங்கத்துல மேல குரல் இருக்காங்க. எனக்கு 50,000 அவதாரம் போடணும். உன் திட்டம் தானே? ஆமா ஆளுக்கு பாதி பாதி கட்டிக்கோமா. அப்ப நீர் தானே நினைக்கிறியா? கொண்டு விட பார்த்து கெட்டது ஆடி பாடி அது கீழே இருக்கிறா. ரொம்ப வாய் பதில் வச்சுக்கோமா. இழுத்து வச்சு அறுத்து போய் தெரிஞ்சுக்க. வாய் பதில கை பதில பிரஜாபதி பதில் பாத்துக்க. ஒழுங்கா அடக்க ஒடுக்கமா நின்னு பாத்துக்க. தொப்பு எடுக்கிற தொழுதுருமா தப்பா டான்ஸ் ஆட தெரிஞ்சுக்க. எங்க உன மாதிரியாத்தா என்ன போட்டு ஏறாத்தாளா? நான் குடுக்குற குடும்பமே குண்டே நடுக்கடிக்க தெரிஞ்சுக்க. ஆமா குண்டே நடுக்கடிக்க உடனே சித்தாரங்களை வரவடிக்க மாட்டா கத்தான முள்ளு கொத்தான குத்துறிஞ்சா. அரிய மசாலோடைய ஒத்த கடையா பொத்த வர வெக்கங்கிட்ட தச்சுக்கிட்ட போனா சொத்தரடி செராத்தூள் தரேன் நான். ஆமா ஆமா எங்க வர எடுத்து பேசியிருக்கிற அங்க இங்க இந்த அவங்க நீ முதல்ல மேல விட்டு இறங்கி உங்க அப்பனுக்கு இருக்க அத்த தம்பி புத்தி வெத்த கணக்கா கிண்டியில போட்டு போய் வெத்த கணக்கா கிண்டியில எப்படி எப்படி வெத்த கணக்கா கிண்டியில போட்டு போய் எடுத்து சாந்திக்கு இருக்க அத்த தம்பி கொண்டு ஒழுங்கு முழுங்க கணக்கா வத்தி ரொம்ப பேசி இருக்கிற நானும் ஒரு ஆம்பளை ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசி பொம்பளை மரியாதை கொடுத்து பேசுறேன். நீங்க நாங்க மரியாதை கொடுத்தோமா? நாங்க பொம்பளை ஆம்பளை மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கோம். பெண்களுக்கு மரியாதை கொடுக்காமா? அத்தனையோ ஆண்டுகளாக குடும்ப தலைவன் ஆம்பளை போட்டோ இருந்த ரேஷன் கார்டுல பெண்களுக்கு மரியாதை கொடுத்து குடும்ப தலைவின்னு உங்களை கொண்டே வைக்கிறையா? ஆனா அதுல ஒரு விஷயத்தா ஆம்பளை போட்டோ இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் 2 கிலோ சீனி 5 கிலோ கோதுமை கிடைச்சிச்சு. புண்ணியவதி உங்க போட்டோவை என்னைக்கு வச்சோமோ 200 மில்லி மண்ணெண்ணெய் வர மாட்டேங்குது. அதுவும் அந்த மாசம் போலாமா முடிச்ச மாசம் போல அடுத்த மாசமா எவ்வளவு வைத்தறிச்சு தெரியுமா? அரிசி இனாம கொடுக்குறாங்க. அதை விடுமா அதோட நமக்கு தேவை நம்ம பேச வேண்டாம். என்ன சொல்றேன்னா என்ன இந்த அரசாங்கம் துரோகம் பண்ணு தெரியுமா? என்ன துரோகம் பண்ணாங்க? ஆம்பளைக்கு துரோகம் பண்றாங்க. என்ன துரோகம் பண்ணாங்க? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிட்டா 22,000 காசு கொடுக்குறாங்க. நான் கேக்குறேன் புள்ள பெத்த உனக்கு 22,000 ஆமா புள்ள கொடுத்த எனக்கு ஊக்கத்தொகையா ஒரு 2,000 கொடுக்குறாங்க. உனக்கு 3,000 பணம் கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, ஆப்பிள் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு கொடுக்குறாங்க, ஆரஞ்சு கொடுக்குறாங்க. கிறுக்கு அதெல்லாம் எது கொடுக்குறாங்க? நரம்ப கட் பண்ணிட்டு புள்ள பக்கார கொடுக்குறாங்க. ரத்தம் ஊறது. ஆமா அங்க பாம்பு செத்து போச்சு. அது ஊர்னா என்ன ஊராட்டி என்ன செத்துனா அடங்க மாட்டேங்கிறியா? திரியறியா? அலையறியா? வேடிக்காச்சு பாத்துட்டு இப்படி எடுத்து பேசி இருக்கிறேன். நான் அப்படியே பேசுறேன். கேக்குறேன் ஆம்பளை இல்லாம நீ தாய்மைங்கிற பட்டம் அடைய முடியுமா? சரி ஒரு பொம்பளை இல்லாம ஒரு அப்பாங்கிற பட்டத்தை நீ வாங்க முடியுமா? ஒத்துக்கிறதா? பெண்கள் இல்லாம என்னால வந்து நானும் ஒத்துக்கிறேன். பெண்கள் இல்லாம சரி நாங்க தகப்பன் பட்டம் அடைய முடியாது. சரிங்க. ஒரு ஆண்மகன் இல்லாம உன்னால குழந்தை பெத்துக்க முடியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம உங்களால குழந்தை பெத்துக்க உங்களால முடியுமா? முடியும். நாங்க ஊசி போட்டு நாங்க பெப்போம். நீங்க முடியுமா? ஊசி போட்டு பிள்ளை பெத்துக்கிறியா? பிள்ளை பெத்துக்கிறோம். ஏக்குரிய செல்லம் நீ ஊசி போட்டு பிள்ளை வைக்கிறிய அந்த ஊசிக்கு மருந்து என்ன குறவும் குட்டியா கொடுக்குது? எந்த குட்டி கொடுத்தா என்ன? அதுவும் என்கிட்ட ஒரு ஆரம்பம் கொடுத்துருப்பேன். சரி ஊசி போட்டு பிள்ளை வச்சுக்கிட்டேன். சரி நீ ஊசி பெற்று பெற்று உன் குழந்தையும் என்னுடைய பிள்ளையும் நம்ம ஐயனார்களுக்கு விளையாட ஐயனார்களுக்கு வர்றாங்க. இங்க வந்தாங்கன்னா இங்க உள்ள அர்ச்சகர் மந்திரம் சொல்லுவாரா அர்த்த தட்டை வாங்கிட்டு ஓ குலாம்பரம் நமக ஓ சதுர்வர்ணம் புதுக்கோட்டை தமிழ் நமக
ராமதேசம் வாழ்வு பல்லாண்டு காலம் வாழ்வு மந்திரம் சொல்லுவா. சரி. இந்த ஊசி பிறந்த புள்ள போகும், அதுக்கு அப்படி மந்திரம் சொல்லுவாரு. என்ன? சுக்கராபிரதம் மக மன்னார்குடி பெரியாஸ்பத்திரி ஊசி மக ஊசிக்கு பிறந்த புள்ள. ஏன் பெத்தது நான் ஏன் மேல் சொல்லட்டும்? என்ன என் மேல் சொல்லணும் சட்டம் எழுதிருக்காங்க. அப்படிதான் கிடையாது. ஏன்? தகப்பன் ஒருத்தர் வேணும். அதெல்லாம் கிடையாது. ஊர்ல யார பிடிக்கல அவனை சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போங்க. அவன் வேலை முடிஞ்சு வச்சு. ஆமா, அப்புறம் 10 மாதம் சுமக்கிற நீ சரி. உன் வயித்துக்குள்ள இருக்கிறது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் உன்னையால சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. முடியாதுல்ல. முடியாது. சாமியோட அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா எப்படி? என் வயித்துல இருக்கிறது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் சொல்லி பிடிவி. எப்படி பாப்பல? ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை பிள்ளை, மேற்கொண்டு கோட்டு கேட்டா ஆம்பளை பிள்ளை. பெரிய பெரிய தெரியாதா? எப்படி? ஆமா, பெண்கள் இருக்கீங்களே, பெண்களுக்கு சந்தேகம் ஒண்ணு வரக்கூடாதுமா. ஏன்? சந்தேகம் தான் நிறைய வாழ்க்கை கெட்டு போறது. ஏன் சொல்றீங்க அப்படி? என் கொண்டாட்டுல எப்படி சந்தேகம்? இப்ப எதுக்கு இந்த மண்டை தொலைச்சு விடுறேன்? நாளைக்கு வீட்டுக்கு போறோம்னா என்ன நடக்குன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த கொரோனா நேரத்துல பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போடையா, அந்த நேரம் பைக் ஓட்ட கூடாதான். பஸ்ல போனேன், ஏதோ ஒரு வயசு பிள்ளை என் பக்கத்துல நின்று எனக்கே தெரியல, அது விட்டு முடிய சட்டையில பட்டுச்சு. நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சட்டை காட்டி வச்சிருந்தேன். என் முன்னாடி இப்படி சட்டை எடுத்து பாக்க, அந்த முடி இவ்வளவு நீளம் இருக்கு. என்ன முடி நீளமா இருக்கு, எவ்வளவு கூட்டிட்டு எங்க போன? நீ பெயிண்ட் அடிக்கதான் முடியல, வேற எங்கேயும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க உள்ள தள்ளிட்டியாண்டா. என்னடா இப்படி பேசுறா? சரி. இனிமே நம்ம சரிப்பட்டு வராது. மறுநாள் வேலைக்கு போனவன் சட்டையை கழட்டி உதறி மாட்டிட்டு வந்தேன். சரி. அன்னைக்கு என்ன பிடிச்ச நேரம் ஒரு கிழட்டு முன்னாடி நரைச்ச முடியும் இருக்கு. அதுக்கு அடப்பாவி இப்படி வெறி பிடிச்ச நாயா ராணி கிளமையோட விட்டு வைக்க மாட்டேன். அடுத்த நாள் என்ன ஒண்ணு சட்டையை அயன் பண்ணி போட்டு வந்தாங்க. அன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நடப்ப பாரு, ஒரு முட்டை சிரிக்க கூட விட்டு வைக்க மாட்டியா? அப்படி இப்படி முட்டையை பார்த்து கூட உனக்கு ஆசை வருது. ஐயோ பாவம். இனிமே நான் சட்டை போடுவேனா? சட்டையை கழட்டி மறுநாள் விட்டு எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு எதுவும் பேச முடியாத சட்டை போடாம போனான்னு. சரி. அன்னைக்குதான் ஒரு வார்த்தை சொன்னா. என்ன வார்த்தை சொன்னிச்சு? எவன் வீட்டுக்கும் போயிருக்கேன், அவன் புடிச்ச வந்தாலும் சட்டை கூட மாட்டாம வந்துட்டானா. என்னமா பண்றது? அந்த மாதிரி இந்த மண்ணு இருக்குது. நீ இங்க நாடகத்தே போடியா? என்ன சொல்ல? எவனையும் கூட்டிட்டு போயிட்டு கடற்கரைக்கு போனியா? எங்கேயே ஆத்துக்கிற பிறண்டு எந்திரிச்சு வரா நாளைக்கு கேட்பாரு. நான் என்ன செய்யறது யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல என்னமா பண்றேன்? யார பாத்து? யார்த்து சொல்லு பாப்போம். சொல்லவா? இருக்கு. யாரு செய்ய பாப்போம். சொல்லவா? செஞ்சுடுங்க இருக்கு. மமல 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 செல்ல மமல உறுதியா தெரிஞ்சிட நாளைக்கு எங்கேயோ போனான்னு காலில் முள்ளு வரைக்கும் குத்திட்டு போனா எங்கேயோ வேடி நாட்டிருக்காங்க நேரம் வந்துடுறேன். ஏமா நீ மாம்பழ வியாபாரம் பாக்குற, என்னுடைய வியாபாரமே வேற. நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் என்ன தெரியுமா? பனை மரம். இந்த பனை மரத்துல பனையோட பெட்டி, பனையோட விசிறி, பனையோட பாய், அந்த பனை மரத்துல நம்ம பொட்டி செஞ்சுக்கிறோம். பணம் கல் இறக்குறாங்க, பணம் கருப்பட்டி எடுக்கிறாங்க, பணம் கற்கண்டு எடுக்கிறோம். இந்த பனை மரம் மனித வாழ்வுக்கு நிறைய பயன்படுது. அதை விட எல்லா மரங்களும் என்ன பண்ணுமா, வேறு லேசாதான் விடுமா. ஆனா அந்த பனை மரம் மச்சவன நேர கீழே இறங்கி அது எவ்வளவு தூரம் ஆணி வேர் போகுமோ போய் அதுக்கப்புறம் தான் வெளியே அதுக்கு இடவிடும். அப்ப இந்த மனித வாழ்வுக்கு எல்லாமே பயன்படுது. அந்த பனை மரம் தயவு செய்து நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். அப்ப பணம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. பனை மரத்துல அந்த பணம் இருந்துச்சுன்னா சப்பி போடுவோம், 4 நாள் கீழே போட்டு விட்டு எடுத்து கொண்டு போய் போற வெளில வாய்க்கா வரப்பல சும்மா வெளியே இருக்க உட்காந்து கூட ஒரு குச்சியை வச்சு நோண்டி போச்சு விடுவாங்க. அது ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்மளோட சந்ததிகளுக்கு பயன்படும். பனை மரத்தை அழிச்சிட வேண்டாம். அதனால நான் பனை மரத்துல பதனி இறக்கிட்டு இருக்கேன். அப்படியா? பனை மரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பதனி இறக்க போறேன். அங்க விட்டு இங்க பொட்டி மலை ஏறிட்டு இருக்க. ஆடு மேய்க்க போற
முழுகிருச்சு முதுகுல. அங்கே இடி முழுகுது. அங்கே தலை சுத்துது. அங்கே அந்த வண்டி ரவுண்டு போடுது. குச்சாரம் அப்படிங்கிட்டு இருக்கீங்க. பாவம் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமா ஏற்கனவே ரத்தம் ஊத்துனுச்சு. நத்த வச்சு கொட்டாம்பட்டி வந்துச்சுட்டு எப்பா நீ பக்கம் இருக்கான ஆஜத்துல போச்சு வாங்க பண்ணுவேன் எல்லாமே செய்யறியா என் மாமா இருக்கான சொல்லுவா ஏ மாமா மாமா போடு டே மாமே வாங்கி தந்து சந்தனே பொட்டுமே வச்சுக்க அந்த பொட்டு தங்கமே வச்சுக்க சந்தனே பொட்டு வச்சுக்க நிறைய பொட்டு வச்சுக்க தம்பி பாண்டதான் பண்ண சந்தன பொட்டு வச்சுக்க. ஐயோ அந்த பிள்ளை பிரச்சனை பண்ணிட்டாயா நீ ஏதாவது நேரம் என்கிட்ட வந்து வச்சுக்கொண்டு மைக்கில் சொல்றாங்க அப்படியா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து தாயை கட்டி வச்ச மகாலை கொண்டு வந்து பெரிய சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டர். ஆமா. அச்சோ கை வரல கால் வரல. ஐயோ ஐயோ என்ன பண்றது தெரியல. உள்ளுக்குள்ள இருந்து ஓடிச்சு அப்படி இப்படி ஓடி இருக்கறியே. உங்களுக்கு என்ன கை வரல கால் வரலங்க. சினிமா டைரக்டர். சினிமா பெரிய டைரக்டர்னா. அப்படியா? என்ன படம் எடுத்துறீங்க? உங்க படத்துல நீ போடுவீங்களா? இப்படி மொட்டை கட்டைய கேட்காத போடுங்கறாங்க. படத்துல போடுவீங்களா? தப்பா பேசு. உங்களை சினிமா சார் நடிக்க வைக்கிறேன். நீ சினிமா டைரக்டரா? ஆமா. போத ரொம்ப பேமா இருக்கே நீ என்ன சினிமா டைரக்டர்ங்கறியே? சும்மா அரங்கட்ட அப்படி பாக்க அப்படி தெரியுதா தெரியுது இருக்கறேன். ஆமா. நான் பெரிய டைரக்டர் லொகேஷன் பார்க்க வந்தயா. ஆமா என்னென்ன படம்லாம் நீங்க எடுத்துறீங்க? நான் அரிசியகர் பிலிப்பு புருஷன் எடுத்த புண்ணியவதி இருட்டு போட்டு குத்து. இதெல்லாம் நம்ம படம் தான். சார் இதெல்லாம் உங்க படமா? நம்ம படம் தான். அம்மா படம் எல்லா படம் 100க்கு 100
நாள் ஓடி இருக்கு தெரியுமா? அந்த படம் விரும்பி விரும்பி பாப்பாரு. ஆமா ஆமா ஆமா. இப்போ ஒரு படம் எடுத்து இருக்கிறேன். அப்படியா? அந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு கதாநாயகி நீதான். என்ன சொல்றீங்க? படம் நம்ம ஏரியால தான் இருக்கிறேன். ஐயோ, கதாநாயகர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்கல. உன் மூஞ்சி சரியில்லை. கொரிலா குரங்கு மாதிரியே இருக்கு. உட்கார். அப்பா எருமச்சாரியை மூச்சு நப்பல மாதிரி. அது நீ வில்லனுக்கு தான் சரியா வருவேன். உன் முகரையே சரியில்லை. அப்பா நீ தான் கதாநாயகன். சார் நானா? ஜோடி கொடுத்த நானா இருக்கியா? சார் நானா? நீ தான் கதாநாயகன். என்ன சொல்றீங்க? ஒரு நாயகன் உதயமாகிறார். ஒரு சார் இவங்க இவங்க அதான் கதாநாயகி. இவங்க தானே? உடம்பு நல்லா பாத்துக்கணும் சரியா? ஏன் அப்படி இழைச்சு போறீங்க? நல்லா சாப்பிடணும். வீட்டுல அத்தை எல்லாம் இருக்காங்க. சார் இருங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்ல இல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆகிக்கலாம் தான். என்ன இன்ட்ரோடக்ஷன்? முதல்ல எனக்கு உங்க பேரே தெரியாது. உங்க பேர் என்ன? சார் என் பேர் மணிகண்ட பிரபு. தம்பி படத்துக்கு உங்க பேர் மணிகண்ட பிரபு வேணாம். இது படம் பேரு வேற. என்ன சார் படம் பேரு? புல்புல் தாரா. என்ன தாரா? புல்புல் தாரா. சரி. இந்த படத்துக்கு உன்னுடைய பேரை மாத்திட்டேன். எப்படி? அனில் குண்டே. என்னது? அனில் குண்டே. நல்ல வேளை குண்டேன்னு வச்சேன். குண்டே. ஆமா நீ அனில் குண்டே வச்சுக்கோமா. நான் சுனிதா தேவி, நீ அனில் குண்டே. அனில் குண்டே. கதை என்ன தெரியுமாயா? என்ன கதை சார்? இது உனக்கு அத்தை பொண்ணு. இவங்க என் அத்தை பொண்ணு. நீ அந்த பிள்ளைக்கு மாமா பையன். என்ன சார் மாமா பையங்க? மாமாவோட பையன். பையன். நீ வெளிநாட்டுல இருந்து வர. சரி. இது ஆத்துக்களே தண்ணியை தூக்கி எந்திரிக்குது. குளத்துக்குள்ள இருந்து. குளத்துக்குள்ள அப்படி தண்ணி தூக்கி எந்திரிக்குது. சரி. அந்த கரையில வர நீ அத்தை மகளை பாக்குற. நீ மாமா பையன். ரெண்டு பேரும் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. காதல வெளிப்படுத்த முடியல. வாய் பேச்சு வரல. நானும் தம்பி ரொமான்ஸ் ரொமான்ஸ் அப்படியே பிரிச்சு வர நடிப்பு. சரி சரி சார். நடிக்கிறியா? நடிக்கிறேன் சார். கேமரா சார் 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 எந்த கதை சொல்றீங்க சார்? இப்ப அந்த பொண்ணு கதை சொல்லுங்க. உனக்கு மாமா பையன். மாமா பையனா? ஆமா. சரிங்க சார். நீ ஆத்துக்களை தண்ணியை தூக்கிட்டு வர. சரிங்க சார். ஒவ்வொருத்தரும் கதை சொல்றேன். எனக்கு ஒரு வருஷம் 1000 பணம் எடுத்து சரிங்க பிடிக்கும். சார். அவன் வரும்போது சரிங்க சார். தம்பிக்கு வாங்க. என்ன செய்யற அனில் குண்டே? சார் மேக்கப் போட்டுருக்கு சார். மேக்கப் மூஞ்சிக்கு போட்டா பாத்துக்கோ. இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற சார் நம்ம படம் பேர் இல்ல சார். அனில் குண்டே. புல்புல் தாரா. என்ன தாரா? புல்புல் தாரா. தேவைப்படும் தான் சார். வாங்கிக்க சொல்ல முடியா? உழைச்சு விட தொலைச்சு அது நடிக முதல்ல. நீ இருமா. சொல்லுங்க சார். கொடுத்துக்கிறியா? சார் கேமரா சார் கொடா இல்ல. வெயிட்டிங் ஓகே. ஆமா டச்சப்பை. டச்சப்பாயா? ஆமா ஆமா. முதல்ல உன் மூஞ்சிக்கு மேக்கப் போடு. கேவலமா இருக்கு பா. சரி சரி விடு. ஓகேவா கேமரா? கேமரா தலையில திருப்பி நிக்கிறையா? சார் நான் வந்து மாமா பையன். அது எங்க அத்தை பொண்ணு. நான் வெளிநாட்டுல இருந்து வரேன். இவங்க வந்து என்ன பண்றாங்க? குளத்துல இருந்து தண்ணி எடுத்து தூக்கிட்டு இப்படி வராங்க. பார்த்தோன்னே ஒரு ரொமான்ஸ் காதல். இதான சார் கதை? தேவைட்டு நானா நீயா? நீங்க தான் சார். இந்த கதை எனக்காக சொல்றா. சரி சரி. சார் சத்தியமா சொல்றேன் சார். என்னப்பா? நானும் 10-15 வருஷம் இந்த பெட்டியை தான் கேட்டு சரி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நீ நல்லா வரணும்னு சொன்னீங்க பத்தீங்களா? ஆமா. நீ நல்லா என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு பணிவு. நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. ஆத்து மண்ணு தூக்கம் வரும் போல கடல் மண்ணு. ரொம்ப பணிவு நல்லா இருக்கேன். பிள்ளாயிரமுடைய ஐயனார் அருளால, துண்டி கருப்பு அருளால, ராக்காட்சி அம்மா அருளால நீ பெரிய ஆளால. சரி சார். ஓகே எதுக்கா உட்காத எதிரியா டவுசர் கிழிச்சு போயிடுறேன். கதை நல்லா கேட்டுக்கலாமா? ஆனா ஒரு வாட்டி கேளு. சார் சார் ஒரு வாட்டி சொல்லுங்க சார் ப்ளீஸ். நான் லூசு முண்டையில வச்சு எப்படா படம் எடுத்து முடியும்? சார் சார் ஒரு வாட்டி சொல்லுங்க. யாரு மரத்து முடிக்கிறான்னு உட்காந்துருக்காப்ல. சொல்லுங்க உன் அத்தை மயன். அப்படிங்களா? ஐயோ மாமா பையன் நீ அத்தை மயன். சரிங்க சார். பாயில இருந்து வராப்ல. கேமரா மேனுக்கு வர கை பண்ண பண்ணன்னு இருக்கு. கேமரா தடவிட்டு இருக்கா. என்ன மூடிய கலட்டல. மூடிய கலட்டியா? அவர் வர்றாப்ல. சரிங்க சார். அவன் இழுத்து விட்டு அடிக்கிறான். உழைச்சனா? தாத்தா உட்காரு. இப்ப நடிக்கிற உனக்கு இந்த பிள்ளைய கற்பனை முடிச்சிரு.
நானும் 10-15 வருஷம் அந்த பெட்டியை தான் சாமி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நீ நல்லா இருக்கு. துண்டு ஓட்டம் தலையில இன்னும் ஒரு சீன் எடுத்து முடிக்கல. இது வரைக்கும் 10 கோடி ரூபாய் செலவாயிருக்கான். சரி சார். கேமரா மேனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதாயா? கண்ணை திறந்துக்க. சார் நான் மாமா பையன், இது எங்க அத்தை பொண்ணு. நான் வெளிநாட்டுல இருந்து வரேன். இந்த பிள்ளை குளத்தை தூக்கிட்டு சத்தியமா சொல்றேன் சார். ஐயோ ஆனா 10-15 வருஷம் அந்த பெட்டியை தான் சார் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து நீ நல்லா இருக்கணும். எத்தனை பேர் வச்சு படம் எடுத்தப்பா அந்த நிலைமைக்கு ஆளானது இல்ல. இந்த ஃபீல்டுக்கு நான் வல்லடா படம் எடுக்கிறதுக்கு. நடிக்கவே இல்லை. உன் காலில் விழுது சார். நீங்க போய் சார். ஐயோ சார் கேமராமேன் வாயில கொடுக்குறான். அந்த எந்திரிக்கிறதா இப்படி கொண்டே முதல்ல அந்த சென்சார்ல போட்டு கட் பண்ணி வரும். படம் எடுக்க எந்த ஊர்ல கதாநாயகன் கமலஹாசன் படம் மட்டும் எடுத்துக்கிறீங்களா? இந்த கதை 16 வயதுல கதை வேற. இந்த கதைக்கு எனக்காக இறங்கி வந்து ஒத்துழைப்பு கொடுத்து எனது அருமை என்னனுக்கு நெஞ்ச பேரு நன்றி நன்றி. ஆமா எல்லாருமே ஒத்துழைப்பு தான். சக கலைஞர் கேமராமேன் டவுசர் கிழிஞ்சு போச்சு. இறங்கி இறங்கி ஏறி ஏறி பாராட்டுறேன். ஆனா மியூசிக் டைரக்டர் பரவாயில்ல. ப்ரொடியூசர் சில மாதிரி உட்கார்ந்து இன்னைக்கு கொல்ல போறாங்க. நாங்க ஒருவேளை எனக்கு காதல் அப்படியா? காதல் செய்யறேன். எப்படி நடிக்கணும், யார் முகமும் சுழிக்கப்படாது. ஆமா நான் இப்ப நிறைய நாடகங்கள் யூடியூப்ல வர்றது அசிங்க மாவாசம் பேசுறதுனால எங்களை பார்த்து சிரிச்சுறாங்க. ஆனா கமாண்ட்ல கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. எல்லாமே இப்படி பேசுறாங்க. பொம்பளை பிள்ளை 6 படம் எடுத்துக்கலான்னு அப்படிலாம் பேசுறாங்க. அதனால என்னை பத்தி ஆத்தா உங்க முகம்லாம் துளிக்காத மாதிரி தான் நான் நடிக்கணும்னு எனக்காக டீம் ஒர்க் பண்ணி இவ்வளவு நாங்க செஞ்சோம். எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. இது மாதிரி நடிக்கிற நாகரிகமா நடிச்சோம்னா இருந்து பாருங்கதான். நம்ம யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. உன்னை காதலிக்கிறோம். அப்படியா? நீ காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? கதலே தாருத்திரவா
பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். எங்க அண்ணன் எங்க மாமா எல்லாம் மாமாலாம் வந்திருக்காங்க. சரிங்க. என் தாய் மாமாங்க எல்லாம் என் கூட பிறந்த என் அண்ணன் வந்திருக்காரு. சரிங்க. என் குடும்பத்தின் சார்பா நீ ஒரு பொண்ணு, சரி. உன்னை பொண்ணு பார்க்க வாரோம். சபையில எப்படி வெக்கப்பட்டு ஒரு பொண்ணு வரும்? ஒரு தடவை நடந்து வர அந்த அழகா நான் பார்க்கணும். உன்னை கட்டிட்டு போற குடும்பம் மதுரோட ஒரு பொண்ணு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீ லுச்சு சிரிக்கே. அப்புறம் அப்புறம் எப்படிங்க வருது? அப்படி வரக்கூடாது. சேலை இருக்கு தெரியுமா? சேலையை பொண்ணு எப்படி இருக்குன்னா எப்படி இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி எடுத்து இப்படி சொருகணுமா? சரி. விஷயம் தெரியுமா? நம்ம நாட்டுல இப்ப அதிகமா சேலை கட்டுறது யார் தெரியுமா? யாரு? 5 வயசு பிள்ளையும் 10 வயசு பிள்ளையும் தான் சேலை பாவாடை தாவணி கட்டுறது. 20 வயசு எருமை மாடு சுடிதார் போட்டுக்கிட்டு சாடு போடுறது இல்லை. அது பாட்டுக்கு பொலிகான கொம்பு மாதிரி ஆட்டி அப்புறம் பயிரை பிடிச்சாங்க கையை பிடிச்சாங்க. எதுக்கு இது தேவையா? பொம்பளை பிள்ளை நாகரிகமா உன்னுடைய காதல சொல்லுமா? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிறேன். என் ஆர்வீரி கட்டிக்கரும்பே கனி நீயா அப்பவே பீவாரா நான் மட்டும் இவரே இருக்கேன். அந்த புள்ள போயிடுச்சு. என்னைய கொண்டு போய் இப்படி ஒரு மனுஷன் மாற்றி விட்டு போயிட்டாரு. பொம்பளை புள்ள போயிடுச்சு. நான் கவலைப்பட மாட்டேன் மாமா.
கருவில் கண்டவனை நேசிப்பதை விட 10 மாசம் கருவில் சுமந்த அம்மாவைத்தான் நாம நேசிக்கிறோம். ஏன்னா கடைசி வரை நம்ம கூட வர போறது யாரு தெரியுமா? பொண்டாட்டியா. அடிச்சோம்னா அப்ப வீட்டு கோச்சு ஓடி போயிரு, பஞ்சாயத்து பண்ணி கூட்டி வரணும். நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றது பெத்த தாய் மட்டும்தான். அடிச்சாலும் சோறு போடலனாலும் திட்டுனாலும் நம்மளையே சுத்தி சுத்தி ஏன் புள்ளதான் உலகமும் சுத்தி வாரது நம்முடைய பெத்த தாய் மட்டுமே. அதனாலதான் எவ்வளோ ஒருத்தி பின்னாடி போய் அவரை காதலிக்கிறதுக்கு என் அம்மா மேல அன்புங்கிற ஒரு காதலை செலுத்தினா என்னைக்கு தாய் அந்த தாயை வணங்கினா போதும். என் தாய் மேல உள்ள காதல் இப்படிப்பட்ட காதல் தெரியுமா? அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க, தூளி கட்டி ஆட, ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தடதோட்ட பார்த்தாலே சேத்தனைக்கு தோணும். என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். ஏ அப்பா அப்பா உன்ன போல யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. ஓ கை நீரழ பொடுத்து நடந்த காலம் மறக்கல. 10 மாதம் தாய் சுமந்தா முத்தத்தை நீ சுமந்த, நித்தரத்தை வேறு சிந்தி உழைச்ச சாமி நீ. துன்பங்களை நீ சுமந்து இன்பங்களை எனக்கு தந்து நம்பிக்கையை ஊட்டி என்ன வளர்த்த சாமி நீ. ஆதரவா நீ இருந்த ஆழமரும் போலிருப்பே, தாடி வீச வச்சு வந்த தாய் நீ இருப்பா. தாய் கூட ஒரு நாள் 10 மாசம் சுமந்து குத்தெடுத்தேன்னு சொல்லி காட்டிடுவா, கோபத்துல சொல்லணும் இருக்காங்க இல்ல. ஆனா அப்பா எவ்வளவு கஷ்டத்தையும் தன்னுள்ளே வைத்துக் கொண்டு நம்மள சந்தோஷமா நமக்கு இன்பத்தை மட்டும் தரக்கூடிய ஒரு உறவு அப்பா மட்டுமே. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் தெரியுமா? நம்ம இந்த நல்ல சட்டை நல்ல பேண்ட் போட்டிருக்கோம்ல, நாம நாகரிகமா இருக்கிறதுக்கு அப்பா நிக்கிற கோலம் என்ன தெரியுமா? கிழிஞ்ச சட்டை, அழுக்கு வேட்டி, பிஞ்சு போன செருப்பு, தலையில இன்னும் தேய்க்காம பரட்ட முடி. அந்த நிலைமையிலும் ஓய்வெடுக்க நேரம் கிடைச்சாலும் அதுல ஒரு வேலையை பார்த்தா பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டலாம்னு நமக்காக கஷ்டப்பட்டு உழைத்து உழைத்து ஓடாய் செய்யறது நம்ம அப்பா மட்டுமே. அம்மா இறந்துட்டா அந்த இடத்தை பூர்த்தி பண்ண மனைவின்னு ஒருத்தி வந்துருவா. ஆனா அப்பா இறந்துட்டா அந்த இடம் கடைசி வரை காலியாதான் இருக்கும். அப்பாவுக்கு நிகர் அப்பா மட்டுமே. கோயில் திருவிழாவுல அப்பா தோல்ல ஏறி உட்கார்ந்து சாமியை பார்ப்போம். அம்மா ஆனா சாமி மேல இருந்துதான் சாமியை பாக்குறவங்க நமக்கு அப்போ புரியாது. நாம ஒரு குழந்தைக்கு அப்பா வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த வாழ்ற காலம் கொஞ்ச காலம் ஆக்கிற சாப்பாட்டுல ஒரு ஈபிடி சாப்பாடு போட்டா அம்மா அப்பா சாப்பிட்டு பேரம்பேத்தியோட விளையாண்டு சந்தோஷமா காலத்தை கழிச்சிருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடாம நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்கள ஒருவேளை கஞ்சிக்கு அடுத்தவங்கள கையெழுத்து விட்டாதீங்க. அம்மா அப்பா வயசான காலத்துல கூட வச்சு பார்த்துக்குங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் எல்லா அப்பா அம்மாவுக்கும் சகர்ப்படும். அத்தா உஞ்சீர அந்த ஆகாயத்தை போட, அத்தா உஞ்சீர நீச்சல் பழகிய
அத்தாவும் சேர Oh